சின்ன சின்ன எழுத்துப்பிழை இருக்கிறதுக்கே யூதர் கிறிஸ்தவருடைய கைக்கூலி என்று சொல்லக்கூடிய நீங்க உங்களுடைய மதவு நூல்ல வந்து ஃபாத்திஹா சூராவை மூத்திரத்தால எழுதணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? உண்மையிலே உங்கள்கிட்ட ஈமான் இருந்தா என்ன செஞ்சு இருக்கணும்? கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு முறையாக பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் இருந்தே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ தெளிவாக எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோமா என்ன, அது மக்களுக்கு விளங்குற மாதிரி விளக்கியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமா என்ன? அதனால் பயந்து போய் ஃபிக்ஹுக்கு ஓடியாச்சு. எங்கே போயாச்சு? ஃபிக்ஹு கிதாபுக்கு ஓடியாச்சு. தலைப்பு புனித குர்ஆனில் எழுத்து பிழைகளா? மூத்தரத்தால் ஃபாத்திஹா ஓதுனது கூடுமா கூடாதா? மூத்தரத்தால் குரானை ஓதுனது குரானை எழுதுனது கூடுமா கூடாதா? ஃபிக்ஹுன்னு தனி தலைப்பு போடுங்க. நாங்கள் ஏற்கனவே ஒப்பந்தத்தை நல்லா படிங்க. முதலில் புனித குரானில் எழுத்து பிழைகளா என்ற தலைப்பில் நம் வாதத்தை தொடங்குவோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு எங்களுக்கு மத்தியுள்ள கருத்துப்பாடல் எதில் வேண்டுமானாலும் நாங்கள் வர தயாரும் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதனால கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இதுவரைக்கும் நாங்கள் வந்து தலைப்பு மாறி போக தேவையில்லை. தலைப்பு மாறிட்டீங்கன்னா அதுதான் அர்த்தம். நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலையே, அதுக்குள்ள ஏன் தலைப்பு மாறுறீங்க? ஃபிக்ஹுக்கு ஏன் போறீங்க? லாக்கின்னா கேட்டோம், லன்னதுவ கேட்டிருக்கோம், லி தத்துலுவ கேட்டிருக்கோம், லி எபுலுவ கேட்டிருக்கோம், ஒ நபுலுவ கேட்டிருக்கோம். எதுக்குமே பதில் சொல்லாம பதில் சொல்வதற்குண்டான கடமை இருந்தும் கூட எங்க போறாங்க? ஃபிக்ஹு கிதாபில் அப்படி, ஃபிக்ஹு கிதாபில் இப்படி. ஃபிக்ஹு கிதாபில் என்ன இருக்கிறது? அதில் சரியாக சட்டம் சொல்லி இருக்கிறார்களா, தவறாக சட்டம் சொல்லி இருக்கிறார்களா, அதில் யூத கருத்து சொன்னார்களா, சொல்லவில்லையா? அதுவா தலைப்புங்க? புனித குர்ஆனில் எழுத்துப்பிழைகள் இருக்கிறதா இல்லையா? அந்த தலைப்புல வந்து உட்கார்ந்துக்கிட்டு நாங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் இதுவரை ஒரு பதில் கூட சொல்லாம நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு புகுந்து நாங்க பதில் சொல்றேன்னு சொன்னேன். அதை ஒரு கிண்டல் அடிக்கிறார். புகுந்து பதில் சொல்றாங்களாண்டு. ஆமா, நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் புகுந்து பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். விளக்கி வேற காட்டிக்கிட்டு இருக்கோம். புகுந்து பதில் சொல்லுவோம் என்று சொன்னதுல எங்களுக்கு ஒண்ணு இது இல்லை. ஆனா பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டே பித்தலாட்டம் பண்ணேன்னு சொன்னீங்களே. வருஷுடைய கிராத்துல முஸ்தகீம் தான் படிக்கணும், முஸ்தஃபீம் படிக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு தான் படிச்சோம் அப்படின்னு சொல்லி தைரியமா நீங்க செஞ்ச பித்தலாட்டத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கும் போது நாங்க சொன்ன புகுந்து பதில் சொல்வதை தைரியமா நாங்க சொல்றதுல நாங்க ஏன் பயப்படணும் என்பதை நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அந்த நுஞ்சில வந்து நான் ஆரம்பத்தில் படிச்சு காட்டினாங்க. படிச்சதோடு நிக்குது. முழுசா எனக்கு படிக்க டைம் இல்லை. அப்போ மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க. ஏற்கனவே நான் சொன்ன சட்டமும் இதில் எழுதப்பட்ட சட்டமும் சரியா இருக்கான் பாருங்க. ஒல் ஹுரூஃபு ஸகீரா ததுல்லு அலா அயானில் ஹுரூஃபில் மத்ரூகத்தி ஃபி ஹத்தில் மசாஹிஃபில் உஸ்மானியா மஅ உஜூபின் நுதகி பிஹா நஹ்வு தாலிகல் கிதாபு தாவூத். அதில் தான் நுஞ்சி கொண்டு வராங்க, நுஞ்சில் மூமினின்னு சொல்லி. இப்போ என்னன்னா இந்த இடத்துல சில விதிகள் சட்டங்கள் இருக்குது. அதில் எல்லாத்துக்கும் ஒரேமான விஷயத்தை இதில் போட்டிருக்கிறாங்க. இப்போ நுஞ்சின்னு இருக்குது இல்லை, இரண்டு எழுத்து ஒரே மாதிரி வந்து அதனுடைய அருகில சுக்குன் பெற்ற எழுத்து இருந்தால் அதில் இரண்டாவது எழுத்தை விட்டு படிப்பார்கள், இரண்டாவது எழுத்தை விட்டு எழுதுவார்கள். நாம் அதை படிக்கின்ற பொழுது சேர்த்து படிக்கணும். அப்ப விடப்பட்ட எழுத்தின் மீது இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க? மேல ஒரு நூனை போட்டிருக்கிறாங்க. அது எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம சரியா படிக்கணும். சட்டம் என்ன? அந்த நூனை விட்டு எழுதுறது. அதுதான் அல் ஹுரூஃப் அயானில் ஹுரூஃபில் மத்ரூகா. விடப்பட்ட எழுத்தின் மேலே சட்டம் அதுதான். இரண்டு எழுத்து ஒரே மாதிரி இருந்து அதை அடுத்து உள்ள எழுத்திலே சுக்குன் பெற்ற எழுத்து இருந்தால் அதை விடணும். எனவேதான் அந்த விடப்பட்ட எழுத்து ஆனா உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிக்கணும்? விடப்பட்ட எழுத்தை சேர்த்து தான் உச்சரிக்கணும், நுஞ்சின்னு உச்சரிக்கணும். அந்த நுஞ்சி என்று உச்சரிக்க வேண்டும் என்பதை இங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் நுஞ்சில தெளிவா ஒரு விஷயத்தையும் சொன்னேன். இதுல இன்னும் சில காரணங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். நுஞ்சில வந்து இப்ப வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த குர்ஆனுடைய ஆரம்பத்தில் இது வந்து அரபு பிரிண்டு. அரபுல வந்து இந்த ஏன் மேலே சாது போட்டோம், ஏன் சீனு போட்டோம் என்ற விளக்கத்தை என்ன செய்யறாங்க? போடுறாங்க. சின்ன நூன் போட்டிருக்காங்களா நுஞ்சிக்கு மேலே, அதை பற்றி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் அந்த மாதிரி எழுத்துனா போட்டிருக்கோம் என்றதை சொல்லும் போது குத்திப ஹாதல் முஸ்ஹஃபு, இந்த முஸ்ஹஃபு தான் இப்போ நம்ம கையில் வச்சிருக்கோமா, அதுதான் குத்திப ஹாதல் முஸ்ஹஃபு. இந்த முஸ்ஹஃபை, இந்த ஏடை குர்ஆனை எழுதப்பட்டிருக்கிறது. வலுபித அலாமா யுவாஃபிகு ரிவாயத்த ஹஃப்ஸ் இப்னு சுலைமான். ஹஃப்ஸ் ரலியல்லாஹு கிராத்தை நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். அதை இப்போ நம்ம தெளிவுபடுத்திட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம்.
ஹஃப்ஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத்திற்கு ஏற்ப அடையாளமிடப்பட்டு வடிவம் அமைக்கப்பட்டு, நம்ம ஜபர் சேர் பேசி போடுறோமா, இடையில ஒரு சின்ன நூனு, மேல சாது, அதே போல சின்ன ரவுண்டுனா போடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஹஃப்ஸ் ரலியல்லாஹுடைய ரிவாயத்திற்கு ஏற்ப வடிவம் அமைக்கப்பட்டு, லூபுத்தன வடிவம் அமைக்கிறது, வடிவம் அமைக்கப்பட்டு இந்த முஸ்ஹப் எழுதப்பட்டு இருக்கிறது. யார் இதை போடுறாங்க? சவுதி அரசாங்கத்திலிருந்து தான் இந்த குர்ஆன் ஷரீஃபு அச்சிடப்பட்டு வெளியிடப்படுது. அந்த சவுதி அரசாங்கத்திலேயே இந்த அடையாளங்கள் போட்டதற்குண்டான காரணத்தை சொல்கின்ற பொழுது ஹஃப்ஸுடைய ரிவாயத்திற்கு ஏற்ப என்ன செய்யப்படுகிறது? வடிவம் அமைக்கப்படுகிறது. இப்ப நுண்ஜீன் இருக்கு, விடப்பட்டு இருக்கு, அதுக்கு மேல ஒரு நூன் போடுறாங்க. அந்த நூன் போட்டு நம்ம வாசிக்கணும்னு சொல்றோம். ஹஃப்ஸுடைய ரிவாயத்துல நுண்ஜீனை வாசிக்கணும். ஏன்னா ஹஃப்ஸுடைய ரிவாயத்திற்கு ஏற்பத்தான் இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிற காரணத்தினால் அதையும் சுட்டி காட்டுவதற்காகத்தான் ஏற்கனவே சொன்னேன். பல காரணம் இருக்குது, இன்ஷால்லா பிறகு சொல்லுவேன்னு சொன்னேன். அதையும் சேர்த்தே இப்ப சொல்றேன். அதுபோல இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. நம்ம யுஹையில விளக்கம் சொன்னோம். யுஹை என்பதுல முதல்ல யா வருது, ரெண்டாவது யா வருது, ரெண்டாவது எழுத்து சுக்கூன் இருக்குது. சுக்கூன் பெற்ற எழுத்து அதை நம்ம என்ன செய்யணும்? பழைய காலத்து எழுத்து முறை விட்டுருவாங்க, விட்டுட்டு ஒரு யாவை தான் போடுவாங்க. அதை யுஹீண்டு நீட்டி படிக்கணும் என்பதற்கு அடையாளமாக, அதை படிக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக ஒரு யாவை எழுதுறாங்க. சின்ன யாவோ அல்லது கடாசேரோ, ஏதோ நம்ம அந்த கரெக்டா உச்சரிப்பும் விதத்தை காட்டுவதற்காக வேண்டி ஒரு சின்ன யாவோ அல்லது ஒரு கடாசேரோ போட்டிருப்பாங்க என்று நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுக்கு குர்ஆன்ல எங்கெல்லாம் யுஹ்யி என்று வருகிறதோ எல்லா இடத்துலையும் இப்படிதான் இருக்குன்னு சொன்னோம். எல்லா இடத்துலையும் இப்படிதான் இருக்குன்னு சொன்னோம். இப்ப குர்ஆன்ல யுஹ்யி என்று இப்படி வந்த எல்லா இடத்தையும் நீங்க பாருங்க. நீங்க காட்டினது யுஹ்யீக்கும், நீங்க காட்டினது யுஹ்யீக்கும். இப்ப நான் கேட்கிற குர்ஆனில் எங்கெல்லாம் யுஹ்யி என்று வருகிறதோ அந்த எல்லா இடத்திலும் எப்படி இருக்கும் பாருங்க. அதை பாருங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு அதுக்கு இப்படி இருக்குன்னு போட்டு காட்டுங்க. யுஹ்யீக்கும் என்று வருகிற இடத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் எதை சொல்லி விளக்கியிருக்கேன்? யுஹ்யியை தான் விளக்கியிருக்கேன். நான் போட்டு விளக்குனது எதை தான்? யுஹ்யியை தான் விளக்கியிருக்கேன். விளக்கி குர்ஆன் எடுத்து பாருங்கன்னு சொல்றாங்க. அதை பார்த்தா மாட்டிக்குவோம், அதை பார்த்தா மாட்டிக்குவோம். ரூல் பிரகாரம் போய்கிட்டே இருக்குது. என்ன பண்றது? இது எதையாச்சும் வித்தியாசமா நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யுஹ்யீக்கும் என்பதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. நிறுத்தி பாத்தீங்களா, இது சட்டத்துக்கு முரண்படுதா என்று நம்மளுடைய எண்ணங்களை டைவர்ட் பண்றாங்களே தவிர, நான் அந்த முஸ்ஹஃபே உஸ்மான்ல எழுத்தர்கள் சஹாபாக்கள் சரியான ரூல் பிரகாரம் தான் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் அடிக்கடி நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல நாம் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில ஒரு பதில் கூட, ஒரு வார்த்தைக்கு கூட இன்னும் தரல. அதை நான் நினைவூட்டி கொண்டே இருக்கிறேன். லாக்கின்ல இருந்து பல விஷயங்கள் இருக்கிறது. அதை மறுபடியும் சொல்றேன். அதுக்கு வாங்க, உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா கண்டிப்பா நாங்க என்ன செய்யறோம்? விளக்குறோம். சஹாபாக்கள் அநியமா என்ன செய்யாதீங்க, பழி போடாதீங்க. வருஷுடைய மேட்டர்ல மாட்டின மாதிரி மாட்டிடுவோம் என்று பயப்படாதீங்க. விஷயத்துக்கு வாங்க, நாங்க என்ன செய்யறோம்? தெளிவுபடுத்துறோம். அதை விட்டு போட்டு பிக்கு ஏன் பயந்து அங்க ஓடணும்? தலைப்புக்குள்ள நில்லுங்க. அதுதான் என்னுடைய வாதம். அன்பிற்குரியவர்களே, விவாதம் குர்ஆனில் எழுத்து பிழைகள் உண்டுங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு, இல்லைங்கிறது நம்ம நிலைப்பாடு. அப்படின்னு சொன்னால் இப்பொழுது இருக்கிற, அதாவது முஸ்ஹஃபே உஸ்மானில் இருக்கிறதுல எழுதப்பட்டிருக்கிறதுல அதுக்கு குர்ஆன் என்று சொல்லலாமா சொல்லப்படக்கூடாதா அப்படிங்கிற மெயினான கேள்வியும் வச்சுருக்கிறோம். குர்ஆன் சொல்லலாமா, குர்ஆன் என்று சொல்லக்கூடாதா? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. என்ன தயக்கம்? குர்ஆனுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன் தயங்கிட்டு இருக்கிறீங்க? இது நம்முடைய விவாதம் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்லவா? இதுக்கு உடனே நீங்கள் பதில் சொல்லியிருக்கணுமே. இது ஒன்றும் சொல்லலை. அதே போல் ஹப்ஸு யார், வரிசை யார் கேட்டாங்க. அவருடைய அறிவிப்பாளர் வரிசை என்ன, எல்லாம் கொடுப்போம். எல்லாம் எங்கிட்ட இருக்குது. அடுத்த அமர்வில் நம்ம எல்லாம் சனதோடு கொடுத்துருவோம். ஏன்னா அந்த சனதுக்கு இப்போ இவ்வளோ சொல்கிறான்ல, வாப்பா மகன் வாப்பா மகன் யாருன்னே தெரியாது. ஒரு ஹதீஸில் எனக்கு சேர்ந்து எப்படி அவருடைய வாப்பா, அவருடைய நண்பர், அவருடைய மாணவர், அவருடைய ஆசிரியர் இப்படி சொன்னாங்க, நீ ஏற்றுக்கொடுங்களா? இன்னாருன்னு சொல்லணே. இப்போ அதனால் இவளுக்கு வந்ததுக்கு எந்த ஆதாரம் இல்லை. ஆனால் ஹப்ஸு யார் மூலம் அறிவிக்கிறாரு? சஹாபி வரைக்கும் போகிற சனதெல்லாம் இருக்குது. இவங்களுக்கு தெரியலாம் நினைக்கிறேன். நம்ம இன்ஷா அல்லாஹ் எத்தனை காரிகள் இருக்காங்க அவ்வளோ பேருடைய சனது இருக்குது, நம்ம கொடுக்க தயாராக இருக்கிறோம். அடுத்ததாக இந்த நுஞ்சியில் தப்பாக தான் எழுதப்பட்டிருக்குன்னு அறிஞர்கள் சொல்கிறார்கள். எந்த அறிஞர் சொன்னாங்க? நீங்கள் காமிங்க. நீங்கள் சொன்னீங்க
உங்கள் நுன்சிஹாவில் அங்கே எழுத்து 2 நூல் தானே இருக்குது, இங்கே தானே ஒரு நூல் இல்லை சின்ன எழுதிருக்கு, தப்புன்னு சொல்கிறாங்க, அறிஞர் சொல்கிறாங்கிறீங்க. எந்த அறிஞர்கள் அந்த நுஞ்சியில் ஒரு நூலை எழுதப்படாமல் விடப்பட்டது தவறு அப்படி சொன்னாங்கங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொல்லி ஆகணுங்க. அதே போல் பாருங்கள், இந்த பாக்கில்லானி சொன்னது விஷயம் சொன்னாங்க. அது பாக்கில்லானியெல்லாம் சொன்னாரே, அதெல்லாம் சொல்லி காமிச்சாமே, அவரெல்லாம் என்ன யூதான்னு கேட்டாங்க. மூல நூல்னு கேட்டவங்க அவங்க வந்து மூல நூலை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து காமிச்சாங்க. அது இன்ட்ரெஸ்டார் நூல். ஒன்று அவங்கள்ட்ட கித்தாபாக இருந்தால் அவங்க கித்தாபே நம்மகிட்ட காமிக்கணும், அதான் முறை. இல்லைன்னு சொன்னால் அந்த இல்லைங்க எங்கள்கிட்ட சாமிகளாக கூட. பார்வையாளர்கள் 6:50க்குலாம் வந்துருங்க, 10 நிமிஷம் முன்னாடி வந்துருங்க.